வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன், சென்னை. நாம் இந்த வீடியோவில் வேர்ப்புழு தாக்குதல் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள மண் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பழைய மண் தான். இதில் பார்த்திங்கன்னா கத்தரி, பாகற்காய் இது ரெண்டுமே 2 வருஷமாக இருக்குது கிட்டத்தட்ட. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் போட்டோன்னே அப்புறம் மேல் மண்ணை மட்டும் எப்பயும் போல் மாற்றினேன், அதாவது தொழு உரம் மட்டும். அதுக்கப்புறமா போன வருஷம் ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட அந்த சமயங்களில் திருப்பி வேறு டாப்பிங் அப் மட்டும் பண்ணினேன். திடீர்னு பார்த்திங்கன்னா விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதாவது எப்பயும் ஒரு க்ரோத் இருக்கும் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி செடிகளில். ரெண்டாவது, வேரில் ஒரு முடிச்சு மாதிரி இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஏன்னா திடீர்னு இந்த வீடியோ நைட்டில் எடுத்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஏன்னா திடீர்னு திட்ட ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும் போது, ஏன்னா வேர் முடிச்சும் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன். உடனே அந்த செடியை எடுத்துட்டேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் செடி, அந்த பாவக்காய் கொடி. அதனால் அதை எடுத்துட்டு வேரை எடுத்து பார்த்தேன். அப்போ தான் இந்த மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி இதோட இருந்த கத்திரிக்காய் செடியும் எடுத்துட்டேன். கத்திரிக்காய் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, கன்ஃபார்மாக தெரிஞ்சது அதில் வேர்ப்புழு தாக்குதல் இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு ரூட் காஸ் பார்க்கலாம். ரூட் காஸ் நம்ம தண்ணீர் அதிகமாக கொடுக்கறது. அந்த தண்ணீர் அதிகமாக கொடுக்கும்போது மழை பெய்கிறது அப்படின்னு இருக்கும்போது அதுவே ஒரு அழுகல் இதை உண்டு பண்ணி இந்த மாதிரி ஆகலாம். ரெண்டாவது, தொழு உரம் நான் வெளியிலேருந்து கொண்டு வரும்போது அதில் சப்போஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி ஆகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக என்ன பண்ணினேன்னா, இந்த செடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதாவது அப்படியே மண்ணெல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு க்ரோ பேக்கில் பாதியாக எடுத்துட்டேன். மிச்ச பாதியை அதில் விட்டுட்டு ஃபுல்லாக மண்ணை வெயிலில் காய வச்சேன் 2 வாரம். இப்போ 2 வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் காய வச்சுட்டு இப்போ இந்த பேக் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இதற்கு இயற்கை வழியில் ஒரு தீர்வுன்னா, செண்டு மல்லி, அதாவது சாமந்தி இருக்குல்ல, செண்டு மல்லி சாமந்தி, இது வளர்க்கறது மூலமாக இந்த வேர்பூச்சிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன்னா அதோட வேர்லேருந்து சுரக்கிற ஒரு அமிலத்தினால இந்த வேர்பூச்சி பாதிப்பு இருக்காது, அந்த தொட்டிலே இருக்காது. இதுக்கு பயோ கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா ஹர்சியானம் அது கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல ட்ரைகோடர்மா ஹசாரியம்னு சொல்லுவாங்க. அதோட ஒரிஜினல் பேர் ட்ரைகோடர்மா ஹர்சியானம். அதுதான், அந்த நேம் தான் கொஞ்சம் மாற்றி இது பண்ணுவாங்க. இது கொடுத்தா நல்ல கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஏன்னா நான் இது மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறது. இதுவும் இன்னொரு பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா மெட்டாராசியம். அது ஒன்லி ஃபார் க்ரப்புக்கு மட்டும்தான், அதாவது சாணப்புழுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. இது இப்போ 2 வாரம் நல்லா காய வச்சுட்டு அப்புறமா ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா ட்ரைகோடர்மா ஹர்சியானம் கொடுத்துட்டு இப்போ இந்த மண்ணை ஃபுல்லாக மாற்றி, அதாவது வேறு டாப்பிங் அப் லைக் புது சாயில், புது தொழு உரம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா இதில் வேறு புண்ணாக்கு, அதாவது வேப்பம் புண்ணாக்கு கலந்து அதையும் கொஞ்சம் வச்சுருவேன். நெக்ஸ்ட் வீக்கில் விதைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். தேங்க்யூ.